யோவான் 1:12. உனக்கு எனக்கு கொடுத்துக்கிற ஒரு பெரிய அந்தஸ்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு பெரிய கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்தான். தட்ட மாட்டீங்களா? உனக்கு எனக்கு தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி என்ன அதிகாரம்? அது தேவனுடைய பிள்ளைங்கிற அதிகாரம். அப்ப பிசாசுல தொட முடியுமா? இந்த உலகத்தில் நடக்கிற பொல்லாத இருள், பொல்லாத அந்தகாரங்கள் உன்னை தொட முடியுமா? மாம்சத்துல வரும், மாம்சத்துல பலவீனங்கள் வரும், மாம்சத்துல சில சுகவீனங்கள் வரலாம், மாம்சத்துல பலவீனம் வரலாம். அது கூட வரக்கூடாது விசுவாசத்துல. ஆனா பரவாயில்ல. ஆனா உயிருக்கு ஆபத்தான எந்த சூழ்நிலை உன்னை தாக்காது. உன் உயிர் சேதமாகும்படி உன்னை தாக்காதுன்னு கர்த்தர் சொல்றார். அதிகாரம் கொடுத்திருக்க நீ யாரு தேவனுடைய பிள்ளையாகும்படி பிள்ளை என்று உனக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிதான் வேதம் சொல்லுது. அதுல 6 சொல்லுது. 6வது வசனம், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தா அவன் பேர் யோவானே. வாசிங்க. அந்த விசுவாசத்தினால அந்த இயேசு கிறிஸ்துவின் ஒளியை குறித்து என்ன பண்ணா? சாட்சியாக வந்தான். அந்த ஒளியை கொடுத்து சாட்சி கொடுக்கும்படி சாட்சியாக வந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் எதுக்கு வந்தான்? இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரு? உனக்கு எனக்கும் ஒளியா இருக்கிறார். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக வந்தான். நீ நானே யாரு? அப்போ அந்த ஒளிக்கு சாட்சியா இருக்கு. நான் உயிரோடு இருப்பது இயேசு கிறிஸ்து, நம்ம உயிரோடு வாழ்வது இயேசு கிறிஸ்து. காரணம் என்ன? நம்முடைய விசுவாசம். உன் விசுவாசமே உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து 10வது வசனம் சொல்லுது பாருங்களேன். 10வது வசனம், அவர் உலகத்தில் இருந்தால் உலகம் அவர் மூலமா உண்டாயிற்று. அந்த உலகம் அவர் அறியலைங்க. இந்த வேதனைக்கு தேவையில்லைங்க. இன்னைக்கு சனிக்கிழமை மாலையில இருந்து ஆராதனை நடத்த தேவையில்லை. நம்ம ஞாயிற்றுக்கிழமை நடத்திருக்கலாம். காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகம் அவரை அறியல. இயேசு ஒரு தெய்வம்னு அறியல. இயேசு வானத்தை படைச்சான்னு அறியல. இயேசு சமுத்திரத்தை உண்டு பண்ணான்னு அறியல. இயேசு இந்த உலகம் முழுவதையும் உண்டாக்கினான் என்று அறியல. அவர் ரட்சகர் என்று அறியல. உலக பாவத்தை சுமந்து வந்தவர், தீர்க்க வந்தவர், தீர்க்காயுசு கொடுக்க வந்தவர். இந்த உலகம் அறியல. ஆனா இயேசு ஒரு வார்த்தை சொல்றார், நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன்னு சொல்றார். நானே உலகத்துக்கு ஒளி. நீங்களும் எப்படி இருக்கீங்க? நம்மளை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள் வெளிச்சம் என்று சொன்னார். அந்த ஒளிக்குள்ளிருந்து வந்து வெளிச்சதான் நீங்கள் தான். அதனால்தான் அந்த வசனம் 10வது வசனம் எப்படி சொல்லுது? அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் யாருக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது? அவர் மூலமா தான் உண்டாக்கப்படும். இயேசுக்காக தான் உலகம். இயேசுக்காக தான் உலகம். உலகத்துக்காக தான் இயேசு. அதனால ஜீவனை கொடுத்தான். இந்த உலகத்துல வாழ்ந்த எல்லா மக்களுக்காக என்னத்தை கொடுத்தார் அவரே? ஏன்னா உலகம் அவருக்காக தான் உலகம். நீ நானும் அவருக்காக தான். வானம் பூமி எல்லாமே அவருக்காக தான். அவர் தான் உண்டாக்குனார், வேற யாரும் உண்டாக்கல. அதனால்தான் இயேசு சொன்னார், நீ யார் ஆண்டவர்னு சீசனுக்கு கேட்கும்போது சொன்னார். யோவான் 16:6 சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்ன இல்லாம ஒருவனும் பரலோகத்துக்கு வர்றான். யாரும் போக முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தை தெரிந்து கொள்ளாம பரலோகம் நரகத்துக்கு யார் வேணாலும் போகலாம். வாசல் திறந்திருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து உடைய வாசல் நீதிமான் தான் போக முடியும். அதுவும் திறந்துதான் இருக்கும், பூட்டி இருக்காது.
அது என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு மேல 5 தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீ போகிற இடத்தை நாங்கள் எப்படி அறிந்திருக்கிறோம்? வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? நாங்கள் எப்படி நீங்க போகிற வழி ஊரு பரலோகத்தை நாங்கள் எப்படி அறிவோம் என்று கேள்வி கேட்டான். அதற்கு இயேசு சொன்ன வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்றார். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துக்கு பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு சொல்றார். கரங்களை தட்டி காட்டுறேன். நம்முடைய விசுவாசத்தை உலகத்தை ஜெயிக்கிறேன். ஜெயங்க, கவலைப்படாதீங்க, ஜெயம். நீ விசுவாசித்தா ஜெயத்தை பார்ப்ப, நீ விசுவாசித்தா வல்லமையை பார்ப்ப, நீ விசுவாசித்தால் மகிழ்ச்சியை பார்ப்ப, நீ விசுவாசித்தால் வெற்றிப்பை பார்ப்ப, நீ விசுவாசித்தால் சந்தோஷத்தை பார்ப்ப. நாம் விசுவாசிக்காவிட்டால் நமக்கும் சோகமும் துக்கமும் தான் வரும் என்று பைபிள் சொல்லுது. அதனாலதான் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுது. 11ஆம் வசனம், நான் பிதாவிலும் நம்பணும் தான் நம்பிக்கை. உலகம் நம்பலையே, அதனால உபத்திரமா. இந்த உலகம் நம்பலையே, அதனால வியாதி, வேதனை, துக்கம், துயரம், கஷ்டம், அவமானம், நிந்தை, நிர்வாணம், நோய், புண்ணு, கொப்பளம், பேடு, இருளு, இதெல்லாம் மனுஷனுக்கு வர காரணம் என்ன? இயேசுவை இந்த உலகம் நம்பலைங்க. நீ நான் நம்புறதுனாலதான் இன்னைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். உலகம் நம்பலையே. அப்படி நம்பி இருந்தா உலக மக்கள் எல்லாரும் 700 கோடி மக்கள் நம்பி இருந்தா இன்னைக்கு இந்த தேசம் எப்படி இருக்கும்? சுபிஷமா இருக்குங்க, சுபிஷமா இருக்கும். நம்பலையே, நம்ப மாட்டாங்களே. இயேசு தெய்வம், இயேசுவால எல்லாம் கூடும். நம்பலையே. இந்த வசனம் என்ன சொல்லுது? 11, நான் பிதாவிலும் பிதா என்னில் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் கிரிகளை நிமித்தமாவது நம்ம சொல்ற மரித்தவனை நான் எழுப்புறேன், குற்றவாளியை சொந்தமாக்குறேன், குருடனுக்கு பார்வை கொடுக்கிறேன், முடவனை நடக்க வைக்கிறேன், சிறுமின கை உடையவனை நான் மருந்தையே போல் ஆக்குறேன். அப்ப கூட நீங்க நம்ப மாட்டீங்களா? அப்ப கூட நீங்க எனக்கு விசுவாசிக்க மாட்டீங்களான்னு உலகத்தை பார்த்து கேட்கிற. ஆனா சொல்றாரு, நீ விசுவாசித்தான் உலகத்தை என்ன பண்ணலாம்? உலகத்தையே ஜெயிக்கலாம். உலகம் கைக்குள்ள கத்த சொல்ற. அதுதான் விசுவாசத்தை பற்றி இங்க எபிரேயர் புஸ்தகம் 11:23 26 3 வசனம் இப்படி சொல்லுது. விசுவாச மார்க்கத்தார் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுது பைபிள். விசுவாச மார்க்கத்தார் எப்படி இருப்பாங்க? வாசிங்க 23 வாசிங்க. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பமார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் யாருக்கு பயப்படல? பயப்படாத காரணம் என்ன? ஏன் பயப்படல? விசுவாசத்தினாலே நீதிமான். அப்போ விசுவாசத்தினால தான் மோசே என்ன பண்ணாரு? பெரிச்சாரு. நீ உன் பிள்ளைய கொண்டு போய் கடல்ல விடுவியா, இல்ல ஒரு ஆற்றுல விடுவியா, அல்லது ஒரு ஏரியில விடுவியா, அல்லது காவிரி வாய்க்கால விடுவியா? ஒரு கூடை ரெடி பண்ணி அந்த கூடைக்குள்ள அந்த குழந்தைய படுக்க வச்சு நீ தள்ளி விடுவியா? விட மாட்டல்ல. ஆனா அந்த மோசேயோட தாய் விசுவாசம் வைத்தான் கர்த்தர் மீது. இவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, இஸ்ரவேலின் வாள், இஸ்ரவேலின் கொடை, இஸ்ரவேலின் வழி, இஸ்ரவேலின் பாதுகாவலர் என்ற நம்பிக்கை அந்த மோசேயுடைய அம்மாவுக்கு இருந்தது. அதுதான் எகிப்து ராஜா அந்த நாட்களில எபிரேயர்கள் ஆண் பிள்ளைகளை கொண்டு போட்டான். அந்த தாய் நினைச்சா விசுவாசத்துல, என் பிள்ளையாகிய மோசே உன்னால என்ன பண்ண முடியாது? கொல்ல முடியாது. ஏன்னா இவன் வாக்குத்தத்தத்தின் மகன், இஸ்ரவேலருக்கு காவலாளி, இஸ்ரவேலுக்கு தலைவன்,
இஸ்ரவேலுக்கு அவன் வழி, அவன் அற்புதம் என்று சொல்லி அந்த ராஜாவுக்கு பயப்படாம விசுவாசத்துல அந்த குழந்தைய 3 மாதம் என்ன பண்ணாங்க? ஒளித்து வைத்தார்கள். அவங்க விசுவாசம் தான் மோசேய பார்வோன் கொல்ல முடியல. இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்க? கொன்று போட்டிருப்பான். வால் அவனுடைய நெஞ்சில ஏறி இருக்கும், 2ஆ கிழிச்சு போட்டிருப்பான். அந்த தாயுடைய விசுவாசம் தான் மோசையை காப்பாற்றினது. தெரியுமா உங்களுக்கு? அந்த தாயுடைய விசுவாசம் 3 மாசம் ஒளித்து வைத்து அதை எங்க விட்டாங்க? வாசிங்க. எங்க விட்டாங்க? எங்க விட்டாங்க? விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. பிரைஸ் தி லார்ட். 3 மாசம் ஒளித்து வைத்து ஒரு கூடையில வச்சு அவனை விட்டாங்க. அந்த பார்வோனுடைய குமார்த்தி மோசை எடுத்து என்ன பண்ணா? வளர்த்தா. ஆனா வளர்ந்துட்டான், இளவரசன் ஆயிட்டான், பெரிய ஆள் ஆயிட்டான், பெரிய மகானா மாறிட்டான், 20 லட்சம் பேரை மேய்க்கிறவனாய் மாறிட்டான், 20 லட்சம் பேரை எதிர்த்து நின்று கொள்ளுகிறவனாய் ஒரு யுத்த வீரனாய் மாறிட்டான். ஆனா அவன் ராஜாவுடைய பிள்ளையா இருக்கிறான். பார்வோனுடைய மகனுடைய குமாரன் என்று அவனுக்கு சொல்ல பிடிக்கலையா? என்ன எழுதியிருக்கு பாருங்க இந்த வசனம். என்ன எழுதியிருக்கு? விசுவாசத்தால் மோசே தன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தான். பாருங்க, பார்வோனுடைய பேரை என்பதை அவன் வெறுத்தான். ஒரு பணக்காரனுக்கு நான் மகனை இருக்கிறது அவனுக்கு வெறுப்புங்க. ஏன் தெரியுமா? அடுத்த வசனம் பாருங்க. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவத்தை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவத்தையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலனில் நோக்கமாக இருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களில் இருந்து கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று கரங்களை அவன் பார்வனுடைய பேரை என்பதை வெறுக்கிறான். நான் பணக்காரனுடைய பேர் என்று சொல்வதை விட கிறிஸ்துவ மக்களோடு, ஏழை எளிய மக்களோடு, ஜனங்களோடு துன்பத்தை அனுபவத்தை நான் விரும்புகிறேன் சொல்றான். அதான் விசுவாசம். அதான் கிறிஸ்து மேல் வைத்த நம்பிக்கை. கர்த்தர் நம்மை கைவிட மாட்டான். அந்த மேன்மையை அவன் இழக்கிறான் பாருங்க. அந்த மேன்மையை இழந்து அப்போ அவனுடைய தாய் மோசே எப்படி வாழ்ந்திருப்பான் பாருங்க. எப்போங்க? 40 வயசுல அவனா இனி எங்க இருக்க மாட்டேன், நான் ராஜா வீட்டில் இருக்க மாட்டேன், பார்வோனுடைய பேரன் என்று எனக்கு சொல்ல பிடிக்காது. எப்போ அவர் தாய் பால் மட்டும் கொடுக்கலீங்க, பாலோடு வசனத்தையும் கொடுத்தால். ஆகாரம் மட்டும் கொடுக்கலீங்க, ஆகாரத்தோடு வசனத்தை கொடுத்தால். நீ எகிப்தை இல்ல, நீ எகிப்து இளவரசன் இல்ல, நீ நம்ம இஸ்ரவேல் ரத்தம், இஸ்ரவேல் அடிமையின் பிறந்த அடிமணி சொல்லி சின்ன வயசுல என்ன பண்ணிட்டா? அந்த அவனுக்கு நாம யார் என்பதை, நம்ம இஸ்ரவேல் என்பதை, நம்ம வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்பதை, நம்ம கானான் தேசத்தை தேவன் நமக்கு கொடுத்து வாக்கு கொடுத்திருக்கிறான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தெய்வம், தெய்வத்துடைய பிள்ளைகள் நம்ம இருக்கிறோம்னு சொல்லி மோசேயுடைய தாய் அவனுக்கு எப்படி கர்த்தருடைய வார்த்தையை சொன்னதுனால 40 வயதுல தன்னுடைய பார்வையை விட்டு, அரவணையை விட்டு, ஒரு இளவரசங்கிற ஒரு அந்தஸ்தை விட்டு தன் ஜனத்தோடு அடிமையில சேருகிறான். இதாங்க விசுவாசம், இதான் நம்பிக்கை, இதான் உறுதி. 37 சொல்லுது பாருங்க. 37, 38. கல்லறிவிட்டவர்கள் வாளால் அறுப்புண்டார்கள், பரிசை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டுண்டு மறைத்தார்கள், செம்மறியாட்டின் தோள்களை வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்துக் கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் விசுவாசத்தினால தேவனுடைய மக்கள் இஸ்ரவேலர். நீங்க நம்ம அப்படி துன்பத்தை அனுபவிக்கிறோமா? பட்டையில சாவுறோமா?
நல்லா வாசிங்க, இன்னொரு வாசிங்க. வாசிங்க 27. கல்லில் விட்டார்கள், கல்லால் அடிக்கப்பட்டாங்க. வாளால் அறுத்தாங்களாம், வாளால குத்துனாங்க, கொன்றாங்க. விசுவாசத்தை இருந்து தாங்கிட்டாங்க. அடுத்தது பரீட்சை பார்க்கப்பட்டாங்க, பட்டயத்தாலே வெட்டுண்டு செத்து போனாங்க. பாருங்க என்ன பண்ணாங்க, தோர்த்துக்கிட்டு இஸ்ரவேலை இல்லைன்னு பாதுகாத்து தோலையும் வெள்ளாட்டு போர்வையும் செவ்வியாட்டு தோலையும் போர்த்து கொண்டு உயிர் வாழ்ந்தாங்களாம். விசுவாசிங்க, நீ நான் அப்படி இயேசுவானா சர்ச்சைவானா ஒரு மண்ணங்கடிவானா, நான் உயிர் வாழ்ந்தா போதும் சொல்லி நம்ம போயிடுவோம். அது விசுவாசம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க, சில கூட்டம் பாருங்களேன். விசுவாசமானவர்கள் எல்லாரும் கிடையாது, எல்லாரும் இல்லை, விசுவாசமானவர்கள். அடுத்து 38 சொல்லுங்க பாருங்க. பாத்திரமா இருக்கவில்லை. உனக்கு உலகம் பாத்திரமா இருக்கா? இந்த உலகம் உனக்கு பாத்திரமா இருக்கா? இல்லைங்க. சத்தியமே சொல்ற, இந்த உலகம் எனக்கு பாத்திரமா இல்லைங்க. கிறிஸ்தவர்களுக்கு இந்த உலகம் பாத்திரமா இல்லைங்க. விசுவாசி குடும்பத்துக்கு இந்த உலகம் பாத்திரமா இருக்காது, பாதுகாப்பா இருக்காதுங்க. நான் சொல்லிங்க, பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுதுங்க? உலகம் அவர்களுக்கு எப்படி இல்ல, பாத்திரமா இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தாங்க. விசுவாசம் மட்டும் அவங்க விட்டு போகல, சிதறுண்டு அலைந்தாங்க. கர்த்தரை விசுவாசித்தாங்க, முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு முழு ஆத்மாவோடு அவர் விசுவாசித்து அலைறாங்க, வெட்டுண்டு போறாங்க, கல்லறியில் படுகிறார்கள், வாளால் வெட்டப்படுகிறார்கள். ஆனால் அந்த விசுவாசம் அவங்க விட்டு போகல. 39 கர்த்தர் நல்லா சொல்ல, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாம போனாங்க. வேதனை பெற்றீங்களா? அடையல, அந்த சாத்தியம் இல்லை. அந்த நாட்கள் வருத்துக்குள்ளடி அவங்க அடையல. நீ நாம் என்ன பண்ணிருக்கிறோம், அந்த வாக்கு தத்தத்தை அடைஞ்சிருக்கிறோங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வாக்கு தத்தத்தை அடையல அவங்க. இஸ்ரவேல் ஜனம் அடையலீங்க. கூடாரவாசியாகவே பிரதிவாசியாவே செத்து போனாங்க. இன்னைக்கு நானும் நீங்க அப்படி இல்லைங்க. நீங்க வீடு கட்டி வாழுறாங்க, இன்னைக்கு ஆசீர்வாதத்தில் இருக்கிறாங்க, பாதுகாப்புல இருக்கிறோம், சந்தோஷத்துல இருக்கிறோம். அன்னைக்கு உள்ள மக்கள் அப்படி இல்லைங்க. எல்லாம் விசுவாசத்துல வேதனை, துக்கம், துயரம், கஷ்டம், நோய் அப்படிலாம் அந்த காலத்துல வாழ்ந்திருக்காங்க. மூன்றாவது எபிரேயர் 17:7 வாசிங்க. அதே புத்தகத்தான 7வது வாக்கியம் வாசிங்க. விசுவாசத்தினாலே, அதான் 11 தான், 11:7. விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேரை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக சென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கும் கரங்கத்திரை மகிழ்ப்பட்டு ஆண்டவர் சொன்னாரு, நான் உலகத்தை அழிக்க போறேன். எதனால அழிக்க போறேன்? நீதினால் அழிக்க போறேன். நீ என்ன பண்ண? உனக்கும் உன் குடும்பத்துக்கு என்ன பண்ண? ஒரு பேழையை உண்டு. இன்னைக்கு உண்டு பண்ணுவானா? அன்னைக்கு ஆவான். அந்த விசுவாசத்தினாலே கர்த்தர் சொன்னா அது நடக்கும். கர்த்தர் சொன்னா விசுவாசம். அந்த காலத்திலே விசுவாசத்துல வாழ்ந்திருக்காங்க. அவர் யாரோ ஒருத்தர் சொன்னார்னு சத்தத்தை கேட்டு ஒரு பெரிய பேழையை உண்டு பண்றான், ஒரு பெரிய கப்பல்னு உண்டு பண்றான். நீங்க உண்டு பண்ணுவானா? உண்டு பண்ண மாட்டான். விசுவாசம் இல்லைங்க, நம்பிக்கை இல்லைங்க. இந்த உலக மக்களுக்கு பேழையை உண்டு பண்ணாங்க, பெரிய பேழை. ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க.
நீயும் செவி கொடுக்கிறோமா? காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கிரமிக்குள்ளாக தீர்த்து உலகம் அழிய போகுது, நான் காக்க போறேன், என் குடும்பம் காக்கப்பட போகிறது, நான் என் குடும்பம் வாழ போகிறது, உலகம் அழிய போகிறது, கர்த்தர் சொல்லிட்டாரு. ஒரு பேழையை உண்டு பண்றான். இதான் விசுவாசம், இதான் நம்பிக்கை, இதான் உறுதி. இதுதான் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. உலகத்தை ஜெயித்தா பாருங்க. உலகத்துல மக்கள் எல்லாம் தண்ணியில என்ன பண்ணிடுறாங்க? அழிஞ்சி போட்டாங்க. ஆனா இவனும் குடும்பமும் மீட்கப்பட்டது. அதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நோவா ஜெயித்தா பாருங்க உலகத்தை விசுவாசத்தினால. நீ நானும் இந்த நோயையும் பொல்லாதையும் வேதனையும் துக்கத்தையும் துயரத்தையும் நீ ஜெயிக்க வேண்டுமானால் என்ன பண்ணோம்? முழுமையா விசுவாசிக்கணும். முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு தென்போடு, முழு நிதானத்தோடு நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கணும். ஆறு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனுக்கு சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இல்லைன்னா இயேசு தேவையில்லை, கோயிலும் தேவையில்லை, பைபிளும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இப்ப நம்ம போயிடலாம், இப்ப என்ன பண்ணிடலாம்? போயிடலாம், ஒண்ணு வேண்டாம். நம்ம ஆலயத்திலும் ஜபத்திலும் இருந்து நரகம் போறதை விட இப்போதே நம்ம வெளியே போயிடலாம். அப்ப சொல்றாரு, 6வது வசனம் தெளிவா இருக்கு பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏன் விளக்க கொடுக்கிறார்கள்? ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் நோவா செஞ்சான். அவர் சொன்னா சரியா இருக்கும். தாவீது சொல்றா பாருங்க, 32வது சங்கீதத்துல, 33வது சங்கீதத்துல 9ல சொல்றான், 10ல சொல்றான், 11ல சொல்றான். எடுங்க பைபிள்ல. அவர் சொல்லாலும் அடுத்தது பாத்தீங்களா? அவர் சொல்றாரு, அவர் சொல்லாத ஒரு கட்டளை நிற்கும். ஆனாலும் ஜாதிகளுடைய ஆலோசனைகள் என்ன பண்றாரு? விருதாவாக்கி ஒண்ணுல ஆக்கிடுவார். நீங்க நம்ம பார்க்கிறோம், நாளைக்கு போயிடும், இன்னைக்கு போயிடும், அங்க போயிடும், இங்க போயிடும் என்ன சொன்னாங்க. ஆனா 2021 எங்கே வந்துச்சு? பக்தி இல்லாத ஆலோசனைங்க. இயேசு யார் மதிக்கிறா? உலகம் மதிக்குதா? உலக தலைவர்கள் மதிக்கிறாங்களா? அரசாங்கம் மதிக்குதா? அத சொல்றாரு, மனுஷனுடைய ஆலோசனை கத்த என்ன பண்றாரா? விருதாவாக்கி நம்முடைய நினைவுகள் எல்லாம் அவமாக்கிடுவார். நம்முடைய நினைவு, ஜனங்களுடைய நினைவுகள் என்ன பண்றாரு? அவமாக்குகிறார். அடுத்தது கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை எத்தனை காலமா? நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். கடவுளை பார்க்கப்படுது. தலைமுறையாய் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரா? அவருடைய ஆலோசனைப்படி வாழணும், அவர் ஆலோசனை நடக்கணும், அவர் ஆலோசனைப்படி நமது பூமியில இருப்போமானால் எந்த விதமான ஆபத்துக்கும், துக்கத்துக்கும், துயரத்துக்கும், கண்ணீருக்கும், வேதனைக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டாம்? பயப்பட வேண்டாம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதுல 1, 2 இப்படி சொல்லுது. 1, 2 விசுவாசம் பண்ணது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. பார்த்தானா? மழையை பார்த்தானா? வெயில பார்த்தானா? இல்ல. ஏசு சொன்னாரு, கர்த்தர் சொன்னாரு, எப்பா வானத்திலிருந்து மழை வரப்போகுது, பூமியிலிருந்து நீரூற்றுகள் எல்லாம் உருவாக்க போறேன், நான் தண்ணீரால் உலகத்தை அழிக்க போறேன், இந்த உலகம் மக்கள் பாவம், அநியாயம், அக்கிரமம்
வேசித்தன விபச்சாரம் என் சமூகத்துல நான் அதை பார்த்துட்டு இருக்கிறேன். என்னால தாங்க முடியல. பூமி பாவத்தையும் வேதனையும் தாங்க முடியல. இந்த ஜனங்க என்ன மீறிட்டாங்க, என் ஆலோசனை மீறிட்டாங்க. நான் இந்த உலகத்தை அழிக்க போறேன். நோவா, நீ மட்டும் நல்ல பிள்ளையா இருக்கிற. நீ உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஓ நிமித்தம், உன் குடும்பம் என்னன்னு தெரியாது, ஓ நிமித்தம் நீ ஒரு வேலையை உண்டு பண்ணிக்க நான் சொன்னேன். அப்படியே நம்பினா பாருங்க, அப்படியே நம்பினா, அப்படியே ஆண்டவருக்கு செவி கொடுத்தான். நீ நான் பைத்தியக்காரா யாரோ ஒரு ஆள் பேசுறான்னு சொல்லியிருப்போம். அப்படியே நம்பி அப்படியே ஒரு வேலையை கட்டி அப்படியே தான் குடும்பத்தை காப்பாற்றினா பாருங்க. இதுதான் காணப்படாத நிச்சயம். நாளைக்கு நடப்பது என்னன்னு தெரியாது. இந்த விட்டவங்கள ஒரு நண்பர் இருந்தார். அவர் பேர் மணிவண்ணன், என் பேர் தான். இன்னைக்கு காலமானார். நம்ம ஊருக்காரர் தான். என் வயசு தான் அவருக்கு. அவரு 67 தான் 5வது மாசம் பிறந்திருக்கிறாரு. என்னோட ஒரு 3 மாசம் மூத்தவர். நான் 9வது மாசம் பிறந்திருக்கேன். அவ்வளவுதான். 52 வயசுல மரணத்தை சந்தித்து விட்டார். நம்ம ரோட்ல கூட உட்காந்து ஊர்ல இருந்து யாருக்கு வந்தா கூட மணிவண்ணா அதிர்ச்சி எடுத்துருவாங்க. நம்ம ரோட்லயும் ஒட்டி இருக்காங்க. ஊர்ல இருந்து யாரையும் பஸ்ல இப்படி எட்டி பார்த்தாங்கன்னு வச்சுக்கலாம், தெரிஞ்சவங்க. ஆனா மணிவண்ணா செத்து போயிட்டானா? என் மூஞ்சி பேர் தான் இருக்கு, அவரு மூஞ்சம். அல்லேலூயா. அது நம்ம ரோட்ல 7-8 பேப்பர் ஓட்டியிருக்காங்க, பார்த்தனா. நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியுமா? ஆனா அதை விசுவாசிக்கிறான், விசுவாசிக்கிறான். அதை நம்பினா நீ நான் நம்பணுங்க. இந்த பைபிள் என்ன சொல்லி இருக்கிறது அப்படியே நம்பிதான் இந்த பூமியில நம்ம வாழணும். அப்பதான் தப்பித்துக் கொள்ள முடியும். அப்பதான் நீடித்த நாட்களாய் வாழ முடியும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாய் அவருடைய இருதயத்தில் உள்ள நினைவுகள், நம்மை குறித்து, உன்னை குறித்து, என்னை குறித்து அவர் வச்சிருக்கிற நினைவுகள் தலைமுறை ஓப்புள்ள 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 நின்றுதான் அவருடைய இறந்த இருக்குங்க. அதாங்க தேவ வசனம். 2வது வசனம், அதனாலே முன்னோர்கள் என்ன பண்ணாங்களா? அப்ப உறுதி காணப்படாதவைகளை நிச்சயமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? நற்சாட்சி பெற்றார்கள். அதே மாதிரி 11 32 34 3 வசனத்தை வாசிங்க. 32 வாசிங்க. 11 32 முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். சாரி, வாசிங்க வாசிங்க, கரெக்ட் தான். 32 வாசிங்க. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிமியோன், தெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமா? காலம் போதாது. வேண்டுமானால் காலம் போதாது. போதுமா? காலம் போதாதுங்க. யாரு குறித்து சொல்லணும்னா, யாரு குறித்து? தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லணும்னா அவங்க யாராரு? கிதியோன், பாராக், சிம்சோன், தெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசனங்களை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. போதுமா? போதாது. யாரை குறித்து நான் சொல்லுவேன்? அவங்க அப்படி விசுவாசத்தினாலே அவங்க ஜெயம் கொண்டாங்க, வெற்றி பெற்றாங்க. இந்த பூமியில இப்படியாப்பட்ட ஆட்களை யாரும் நான் உங்களுக்கு சொல்லணும்? எழுதுறாரு பவுல், அழகா எழுதுறாரு. உனக்கு அதான் கீழே சொல்றாரு, விசுவாசத்தினால அவர்கள் ராஜ்யங்களை செஞ்சுக்காம ஜெயிக்க முடியுதா? ராஜ்யத்தை ஜெயிக்க முடியுதா? ஏன் நோயை ஜெயிக்க முடியுதா? அவனால பேரை ஜெயிக்க முடியுதா? பிரச்சனை ஜெயிக்க முடியுதா? உன் வாழ்க்கையை ஜெயிக்க முடியுதா? முதல்ல உன் வாழ்க்கையை ஜெயிக்க முடியுதா பாருங்க. அவங்கள யாரும் எதை ஜெயித்தாங்களா? உலகத்தை ஜெயிச்சிருக்கா பாருங்க. மோசே என்ன பண்ணான்? எந்த ராஜ்யத்தை ஜெயித்தான்? மோசே எகிப்து ராஜ்யத்தை ஜெயித்தான். நம்மளால ஜெயிக்க முடியுமா? ஜெயித்திருக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தில் அவர்கள் என்னத்தை ஜெயித்தாங்களா? ராஜ்யங்களை. நம்முடைய விசுவாசமே உலகத்தில் ஜெயிக்கிற. உன்னால ராஜ்யத்தை ஜெயிக்கலுங்க.
அப்புறம் அப்படி நம்ம விசுவாசிக்கிறதுல விசுவாசம் கொஞ்ச நேரம் தான். அந்த தாமரை இலைமையில தண்ணீர் விழுத போலதான் இருக்கு நம்ம விசுவாசம். என்ன சொட்டா சிமிக்க பார்த்துருக்கீங்களா? நம்ம நடந்து போகும்போது அது சிமிக்கும். கைப்படாது, கால்படாது, கால்தான் காத்து பட்டா போதும் தமக்குன்னு சுருக்கிக்கும். அப்படி போயிட்டு கொஞ்சம் திரும்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த இலெல்லாம் அழகா சொட்டா சுருக்கி அப்படி காத்து பட்டா என்ன ஆயிடும்? அப்படி சுருக்கிடும். உலகம் அப்படிதான். ஏன்னா யாரும் இன்னைக்கு காத்திருக்க விரும்பல. போனமா பொட்டலம் கிடைக்குதா, குழம்பு கிடைக்குதா, வீட்டுல வந்து அப்படியே உட்காந்து சாப்பிட்டு போயிட்டு காலம். நீங்க சமைக்கிற காலம் கிடையாது, பொட்டலம் கட்டுற காலமா இருக்கிறது. எல்லாம் கிடைக்குது கடையில. பணம் இருந்தா எதை வேணாலும் வாங்கிக்கலாம். காலங்கள் மாறிட்டு, விசுவாசம் மாறிட்டு, நம்பிக்கை மாறிட்டு, உலகம் மாறிட்டு, உறவுகள் மாறிட்டு, எல்லாம் மாறிட்டு. நீங்க போய் பார்த்தா தெரியும். இவங்க எதை செய்தாங்களாம்? ராஜ்யங்களை செய்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள். நீதி நடப்பித்து நீதி இருக்காப்போ யார அடிச்சு கொலையில போறான், அண்ணன் எப்ப சாவான், தின்ன எப்ப காலியாவும் நினைக்கிற காலமா மாறிச்சு. சொல்லுவாங்க பழமொழி, அப்பா எப்ப சாவாரு, அண்ணன் எப்ப சாவான் என்கிற உலகம் மாறி போச்சு. பழமொழி கரெக்டாதான் சொல்லுது. என்னத்த பண்ணாங்களாம்? நீதி நீதி தான் நீதி. நீதிப்படி வாழ்ந்திருக்காங்க, நீதியை நடப்பித்திருக்காங்க. நீங்க நீதி இருக்கா? இல்லைங்க, நீதி கிடையாது. நீதி இருக்கா? இல்ல. எங்க பார்த்தாலும் இல்ல. ஒருத்தனை கொண்டுதான் ஒருத்தர் வாழலாம். 4 பேரை கொள்றான், அப்பதான் இவன் வாழலாம், மெஜாரிட்டியா இருக்கிறான். காரணம் என்ன? நீதி கிடையாது. நீதி நியாயம் கிடையாது. ஏழைக்கு நீதி கிடையாது, ஏழைக்கு ஞானம் கிடையாது. ஏன்னா வேதம் அப்படி சொல்லுதுங்க. ஒரு வசனம் இருக்குங்க, தெளிவான வசனம். லூக்காவுல 18 ஒரு வசனம் இருக்குது. 3-4 வசனம் சொல்லுது பாருங்களேன். சீக்கிரமா முடிக்க போறேன். லூக்கா 18 பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தால். லூக்கா 18 கீழே வாசிங்க. ஒரு விதவை இருந்தால் ஒரு பட்டணத்துல, அந்த விதவி பேரு சொல்லல, பட்டணத்தை சொல்லல, இயேசுதான் சொல்றாரு. ஒரு பட்டணத்துல ஒரு விதவை இருந்தால் அவள் ஒரு ராஜா கிட்ட போய், எனக்கும் என் எதிரியாளிக்கும் இருக்கிற காரியத்துல நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினால், வெகு நாள் வரைக்கும் அவன் அந்த ராஜாவுக்கு மனதில்லாத இருந்தது. பின்பு அவன் உணர்றான் பாருங்க, உணர்றான். அவன் அமைதியான ராஜாவா இருந்தாலும் அந்த விதவைக்கு செவி கொடுக்கிறான் பாருங்க. அவன் தான் மனுஷன். விதவைக்கு செவி கொடுக்காதவன் மனுஷனா? மனுஷன் இல்லைங்க. நீதியை நடப்பித்தார்கள் அந்த காலத்துல விசுவாசத்துல. நீங்க நீதி கிடையாது. நிறைய பழமொழி இருக்க நான் சொல்லுவேன். பாட்டி எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கணக்குன்னா என்னமோ சொல்லுவான். பயங்கரமான காரியங்கள்லாம் இருக்குங்க உலகத்துல. ஆனா கர்த்தர் அதெல்லாம் நம்மளை விலைக்கு கொண்டு வந்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் என்பதுதான் நான் சொல்லுவேன். நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருக்கிறது எனக்கு நல்லது கிடையாது. இந்த விதவை என்னை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறாள். இவள் அடிக்கடி வந்து என்னை அழைத்தாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். கர்த்தர் பேசுறாரு. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்க சொல்ற. சிந்தித்து பாருங்க சொல்லி இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்ற. இஸ்ரவேல் ஜனம் சிந்தித்து பாருங்க. அவன் அநீதியான ராஜா, கடவுளுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனுக்கும் மதிய மாட்டான். ஆனால் அந்த விதவைக்கு நீதியை செய்தான்.
நீ நீதி செய்யற ஆண்டு இருக்காங்களா? இல்லைங்க, சுத்தமா கிடையாது. ஏன்னா பிசாசு நீதி செய்ய விட மாட்டாங்க, நீதி செய்ய விட மாட்டான். அநீதி செய்யதான் பிசாசு இன்னைக்கு முன்மாதிரியா இருக்கிறான் என்பது பைபிள் சொல்லுதுங்க. நீதிக்கு இன்னைக்கு நியாயமே கிடையாதுங்க. அநீதிக்கு தான் காலம் சொல்லுவாங்க எல்லாரும். நீதிக்கு காலம் கிடையாதுங்க, அநீதிக்கு தான் காலம். நீதியை தட்டி கேட்க போனா அநீதி அங்க ஜெயிச்சிருங்க, நீதி ஜெயிக்காது. ஆனாலும் நீதி ஒரு நாளைக்கு ஜெயிக்குங்க. நீதி ஒரு நாளும் பொய்க்கவே பொய்க்காது. இயேசு கிறிஸ்து மரித்த இயேசு கல்லறையில இல்லைங்க, அவர் என்ன ஆனாரு? அதே போல நீதியும் ஒரு நாளைக்கு வைத்திருங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீதி செத்து இருக்குங்க, இன்னைக்கு வேணா செத்து இருக்கலாம். நீதிக்காக நம்ம போராடலாம், நாம் கெட்டு போயிருக்கலாம். நீதிக்காக நம்ம போராடுவோம், நம்மளை கூட இந்த உலகம் அசட்டை பண்ணும். ஆனா அது குறித்து எனக்கு கவலை கிடையாதுங்க நமக்கு. ஆனா நீதி ஒரு நாள் இயேசு எப்படி கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நீதி ஒரு நாளைக்கு இந்த பூமியில வெல்லுங்க. இந்த உலக இயேசு யார் என்பதை அறியுங்க. இந்த உலக மக்கள் இயேசு யார் என்பதை அறிவாங்க. எல்லாருடைய முழங்காலும் இயேசு முன்பாக உடனேங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு நாள் வரீங்க, எல்லாருடைய முழங்கால், எல்லாருடைய முகம், எல்லாருடைய வாய், எல்லாருடைய காது அந்த தேவனாகிய இயேசு முன்பாக கூக்குரலிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை தொழுது கொள்ளும் காலம் வருங்க. எல்லாருடைய முழங்காலும் இயேசு முன்பாக பட்டைக்கு முட்டைக்கு இயேசு நோக்கி பார்ப்பாங்க. அது தூரத்தில் இருந்த காலம் சமீபமா இருக்கிறது. நீதி வானத்திலிருந்து வரப்போகுது, கவலைப்படாதீங்க. இயேசு சொன்னாரு பாருங்க. அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அந்தபடியே தம்மை நோக்கி சொல்றாரு பாத்தீங்களா? அந்தபடியே அந்த விதவை எப்படி கூப்பிட்டாலோ அதுபடியே என் மக்கள் என்ன நோக்கி கூப்பிட்டாங்கன்னா கூப்பிடுறவர்கள் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாத இருப்பாரோ? கடலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நிச்சயமா நியாயம் செய்வாருங்க. அநீதி ஒரு நாளுமே பொய்க்காதுங்க. நீதி ஒரு நாள் ஜெயிக்குங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. வேத வசனத்தை வாசிங்க, எல்லாம் வாசிங்க. கர்த்தர் பெரியவராய் இருந்து மகிமையான காரியத்தை செய்யறாருங்க. அதாங்க இந்த வசனம் சொல்லுது. 11 வாசித்தீங்கல்ல, 32 விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யத்தை ஜெயித்தாங்க, நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். நீங்க சிங்கங்களின் வாய்களை எத்தனை பேர் ஜெபித்து அடைச்சிருக்கீங்க? திறந்து விட்டு இருக்கீங்க. அவங்க ஜெபித்து என்ன பண்ணாங்களாம்? சிங்கத்தின் வாய யாரு சிங்கத்தின் வாய அடைத்தது? தானியேல். காரணம் அவன் என்ன பண்ணான்? அவன் சிங்கத்தை பார்க்கல, சிங்கத்தை உண்டாக்குன யூத சிங்கத்தை பார்த்தாரு. கடலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அவன் காட்டி சிங்கத்தை பார்க்கல, வீட்டு சிங்கத்தை பார்க்கல, இந்த உலகத்தை உண்டாக்குன யூத சிங்கத்தை பார்த்தாரு. நீ யூத சிங்கத்தை பாரு. இந்த நாட்டு சிங்கமும் காட்டு சிங்கமும் ஒண்ணு பண்ணாரு. இந்த காட்டு சிங்கமும் நாட்டு சிங்கமும் ஒண்ணு தொட்டு கூட நக்கி கூட பார்க்காது. நீ யாரை பார்க்கணும்? யூத சிங்கம் ராஜாவை நீ பார்க்கணும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப 33வது வசனம் என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். வாக்கு தத்தத்தை பெற்றார்கள். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ விசுவாசித்தான் உன் வாழ்க்கை அதிசயங்களை கத்து செய்வான். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ விசுவாசித்தாதை காண்பார். உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன். நீ அதை விசுவாசிக்கணும். தாவீது சொன்னாரு, மரணத்தை வைத்து 70, போஜனத்தை நிமித்தம் 80. நம்ம ஏன் அதை பார்க்கணும்? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 120 வயது சொல்லி இருக்கிறார்.
நம்ம விசுவாசிப்போம். நம்ம ஏன் வாயால யார் கெட்டு போடுது? கவுதாரி கெட்டு வாயால கவுதாரி கெட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வாயால ஏன் கெட்டு போகணும்? வேத வசனம் அதை நம்புவோம், விசுவாசிப்போம். கர்த்தர் என்ன செய்கிறாரோ வெளிச்சம் யாருக்கு? கர்த்தருக்கு தான். வெளிச்சம் யாருக்குங்க? கர்த்தருக்கு. வேத வசனம் சொல்லுது. அடுத்தது 24 வாசிப்பா. 34. அக்கினி உக்கிரத்தை அவிழ்த்தார்கள். அவிழ்த்தாங்களாம். யார் அவிழ்த்தது? பைபிள்ல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க? உக்கிரத்தின் அக்கினி என்ன பண்ணாங்க? அவிழ்த்தாங்க. பாருங்க, அவங்க மேல ஒண்ணு படல பாருங்க, அவிழ்த்துட்டாங்க. அக்கினி வாசல் அவிழ்த்துட்டாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். இப்படி அப்படி அக்கினிக்கு நீ 7 அல்ல 14 மடங்கு நீ அக்கினியை போட்டாலும் அந்த பயப்பட மாட்டோம். எங்க ராஜ சிங்கம் யூத சிங்கம் எங்களோடு இருக்கிறார். நாங்க யூத சிங்கத்தை விசுவாசிக்கிறாரு. இஸ்ரவேலில் உண்டாக்குன உலகத்தை உண்டாக்குன யூத சிங்கத்தின் பிள்ளைங்க நாங்க. சாத்ராக் மேஷாக் உங்களுக்கும் உங்க அக்கினிக்கு நாங்க பயப்பட மாட்டோம். நீங்க நான் சொல்லணும், விசுவாசிக்கணும். அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள். பட்டய கருத்துக்கு தப்பினார்கள். பலவீனத்தில் பலம் கொண்டார்கள். யுத்தத்தில் ஜெயம் பெற்றார்கள். அந்நியருடைய செயல்களை முறியடித்து கடலிலே கவுத்து போட்டாங்க. கரகத்தடி கத்தரை மகிழ்ச்சிப்படுத்து. அந்நியருடைய சேனை என்ன பண்ணாங்க? எங்க ஆழ கடலில் முறியடித்து போட்டாங்க. ஆண்டவர் உனக்கு எவ்வளவு அதிகாரத்தை கொடுத்துறாரு? தேவனுடைய பிள்ளையாகும்படி வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தை யாரும் கொடுக்கிறாரு? உனக்கு எனக்கு கொடுக்குற. இது அறியாம தெரியாம புரியாம நம்ம அடைஞ்சு கொண்டு இருக்கிறோங்க. இந்த 4வது வசனம் 34 ரொம்ப பயங்கரமா இருக்குது. இன்னொரு வாசிக்கலாம். அக்கினி உக்கிரத்தை அவிழ்த்தார்கள். பட்டய கருத்துக்கு பத்தி. பட்டய கருத்துனா மரணம், வேதனை, துக்கம், கொள்ள நோய், பிரச்சனை, போராட்டம், நடுக்கம், திகிலு, இருட்டால எல்லாம் சேர்ந்ததுதான். எல்லாம் சேர்ந்துதான். பட்டயனா மரணம் தான். அது என்ன பண்ணாங்க? அதுக்கு என்ன பண்ணாங்களா? தப்பினார்களாம். ஆண்டவர் அப்படியே அவரை தப்பித்து கொள்ள வல்லவரா இருக்கிறார். உன்னை எண்ணியும் உலகத்தில் விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் அப்படி செய்வார். பலவீனத்தில் என்ன பண்ணாங்களா? பலம் கொண்டாங்க. யுத்தத்தில் என்ன பண்ணாங்க? வல்லவரானாங்க. யுத்தத்தில் ஜெயம் பெற்றாங்க. அந்நியருடைய சேனையை முறியடித்து கடலிலே கவிழ்த்து போட்டாங்க. நீ நானும் அப்படிதான். அவர் ஜெபம் பண்ண சொல்றாரு, தோத்திரம் பண்ண சொல்றாரு, விசுவாசிக்க சொல்றாரு. அப்போ வேதம் என்ன சொல்லுது? 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை நீங்க ஜெயிப்பீங்க. தேவனால் பிறந்திருக்கிறீங்க, ஞானம் எடுத்திருக்கிறீங்க, மொழி இருக்கிறீங்க, விசுவாசித்து இருக்கிறீங்க. நீங்க உலகத்தை ஜெயிக்க போறீங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெய. அந்த தலைப்பிலை கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்க உலகத்தை ஜெயிக்க போறீங்க. உலகத்துக்காக ஜெபிக்க போறீங்க. உலக மக்களுக்காக ஜெபிக்க போறீங்க. உலக தலைவர்களுக்காக ஜெபிக்க போறீங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர், நம்ம பிரதமர், அதுக்கு கீழே இருக்கிற எல்லா MP MLA, எல்லா மந்திரிகளுக்காகவும் எல்லா தலைவர்களுக்காகவும் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்காகவும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஜெபிக்க போகிறோம். 2வது என்னத்தை பெற போகிறோம்? ஜெயத்தை பெற போகிறோம். அப்படியே முழங்கால் படியும்.